Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen Magic. So இந்த வீடியோ என்ன பார்க்கணும் ஒரு சின்ன ஆட் தான் மட்டும் பார்த்துருந்துங்க. கூப்பிட்டு சித்தா டாக்டர் ஸ்பீக்கர் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் காஃபிங்க. யாருக்கெல்லாம் வலியும் சொல்லிட்டு இருக்கீங்களோ, நரம்பு பிரச்சனை, கால் வலி, கை வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, தலைவலி, ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர் முக்கியமா இவங்க தாராளமா இந்த கோப்பியை பருகலாம். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ்க்கு என் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு கால் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எல்சியூ கனெக்ஷன் எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த எது எல்சியூக்கான ஆரம்ப புள்ளி நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான அவரோட 2வது படமா கைதி 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியானுச்சு. இப்போ ஒரு கதையா ஒரு கொண்டு வந்தது. இப்போ எது வரைக்கும் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில வேற லெவல்ல வந்துட்டு பரவலாக வந்து பேசப்படுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அன்டில் வந்துட்டு லியோ வரைக்கும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த எல்சியூ. ஸோ இதுக்கு எல்லாமே ஆரம்பிச்சது அஸ்திவாரமாக இருந்தது எல்லாமே வந்துட்டு நம்ம கார்த்தி நடிச்சிருந்த கைதி. ஸோ இந்த படத்தோட வந்துட்டு பிடிஎஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸோ அந்த பிடிஎஸ் நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. வேற லெவலுங்க ஃபைட்டு. நம்ம அன்பறிவு மாஸ்டர் தான். Will return. கைதி 2 சூப்பருங்க. கடைசியில் இந்த அவெஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் டிசைன்லாம் வரும்ல, இந்த ஹீரோ ரிட்டர்ன் ஆவாங்க, அயன்மேன் வில் ரிட்டன், ஸ்பைடர்மேன் வில் ரிட்டன், அந்த மாதிரி வரல. அதே மாதிரி கடைசியாக டில்லி வில் ரிட்டன்னு போட்டாங்க பாருங்கள், வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு உண்மையிலே க்யூரியஸாக இருந்துச்சுங்க, எப்படிங்க இந்த படத்தில் வர இந்த இன்டென்சிட்டி, அதாவது அந்த ஃபைட்டோட இன்டென்சிட்டி, அந்த வயலன்ஸ்லாம் வந்துட்டு ஸோ எப்படி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கும்ன்ட்டுன்னு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. ஸோ நம்ம நடித்து காட்டுறப்போ படம் எடுக்கிறப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதே நம்ம எடிட் பண்ணி பின்னாடி வந்து பிஜிஎம்லாம் போட்டதுக்கப்புறம், இந்த ஸ்லோமோலாம் எடிட் பண்ணதுக்கப்புறம், இந்த கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ அதோட கிளிப்லாம் வந்துட்டு அழகாக பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு தெரியுது. பட் வந்துட்டு அவங்க நேரில் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராத்திரில தான் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படமே வந்துட்டு ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. ஸோ லைட்டிங் நம்ம பார்த்துக்கணும். ஸோ லோரியில் வந்து ஊட்டிட்டு வராங்க, மண் டஸ்ட்டை எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்துட்டு அனுபவிச்சிருப்பாங்க நம்ம ஆக்டர்ஸ். ஸோ எடுக்கிறவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டம். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு ஷார்ட்டுக்கும். ஸோ சண்டை ஆக்ஷன் வேறு லெவலாக இருக்குங்க. அன்பறிவு மாஸ்டர் லோக்கியும் சேர்ந்தாலே வேறு மாதிரி ஒரு வைப்பு தான். ஸோ ஆக்ஷனில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஒரு மாதிரி தத்ரூபமாக இருக்குங்க. அந்த ரியல் ஆக்ஷன் உண்மையில நடக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு அதெல்லாம் ஃபேக்குன்னு தெரியும். ஸோ எல்லாம் நடிக்கிறாங்க தான் தெரியும். பட் கண்டிப்பாக அந்த சண்டை போகிறப்ப கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு நடிக்கிறதுனால தான் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது அந்த ஆக்ஷனை. ஸோ ஒரு மாதிரி கூஸ் பம்ப்லாம் வரும்ல. ஸோ நம்ம தளபதிலாம் வந்துட்டு சும்மா வந்து நின்னாலே கூஸ் பம்ப் தான், அது வேற கதை. பட் வந்து ஒரு ஆக்ஷனே நம்ம விரும்பி பார்க்குறோம். ஒரு ஹீரோக்காக இல்லாமல் இந்த ஆக்ஷனுக்காக நம்ம விரும்பி பார்க்குற படமாக இதை கைதி கூட வரும் அந்த லிஸ்ட்டில். ஸோ டில்லி வில் ரிட்டன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூவில் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. கைதி 2 கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கைதி 2 எந்த அளவுக்கு வந்து ரியோவுக்கு அப்புறமா கனெக்ட் ஆக போகுது, எப்படி
எந்த ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், இல்லாட்டி எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்துட்டு அந்த படம் வரப்போ நம்ம வந்துட்டு அந்த ஹைப்லேயே இருப்போம். ஏன்னா லியோவுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் பண்ண தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கைதி விக்ரம் கனெக்ட் ஆகுதுன்னு நினச்சேன், எல்சியூ கிரியேட் ஆகுது. ஸோ லியோ அடுத்த படம் லோகேஷோட படம்னு சொல்லிட்டு லியோ வருதுனால ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நிறைய எதிர்பார்த்தாங்க. ஸோ கைதிலேருந்து டில்லி வந்துடுவார், விக்ரம்லேருந்து நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு கேமியோ கொடுத்துருவார், அப்படி இப்படின்னு நிறைய வந்துச்சு. ஆனால் அதனால தான் படம் முடிஞ்சு என்ன சொல்கிறாங்க, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அந்தளவுக்கு எல்சியூவில் கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டு. விக்ரம்லேயே அவர் அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஒரு 2 சீன் 3 சீன் தான் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணுற மாதிரி சும்மா தெளிச்சு விட்ருப்பாரு. அதே மாதிரி தான் லியோவில் பண்ணார். ஸோ விக்ரமில் வந்துட்டு இந்த ட்ரக்ஸு, இந்த டீமு, ஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க. அதுதான் மெயின் ஸ்டாரியாக இருக்குது. எல்சியூலாம் அவ்வளோலாம் ஸ்டாரி, ஜஸ்ட் ஒரு க்ராஸ் ஓவர் தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் லியோ படத்தில் லியோ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த கதையை நவுடுது. அதுக்குள்ளே வந்துட்டு எல்சியூலாம் வந்துட்டு அந்த க்ராஸ் ஓவர்லாம் வந்துட்டு திணிக்கப்பட கிடையாது. ஸோ அங்கங்கே வந்துட்டு 2 சீன் மட்டும் தெளிச்சு விட்டுருப்பாரு. ஸோ நல்லாவே இருந்துச்சு, சிம்பிளாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு நல்லா இது கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெப்போலியன் நம்ம மரியம் ஜோர்ஜ் வரப்போ அந்த சீன்லாம் வந்துட்டு தெரிச்சிருச்சுங்க தேட்டரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, நெப்போலியனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம லியோ படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் நம்ம ஆண்டவர் வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் ஒன்று சொல்லுவார், கேட்பார் யாருன்ட்டு தெரிகிறதா அப்படின்ட்டுன்னு. தெரிச்சிருச்சுங்க தேட்டரு, வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அவர் கேட்டதுக்கும் நம்ம தளபதி பார்த்திபன் வந்துட்டு ரியாக்ட் பண்ணதுக்கும் ஆல்ரெடி பார்த்திபனுக்கு வந்துட்டு விக்ரம தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தேடி இப்போ தான் புதுசாக எழும்புது. என்ன நம்ம பையனுங்க வந்துட்டு ஹைப்பில் இதே வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் வீடியோ கேஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video, take care, bye.